Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதோட இம்பார்ட்டன்ஸ் தான் படிக்க போறோம். கம்யூனிகேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், தகவல் பரிமாற்றம். ஓகே, ஸோ யுவர் ஷேரிங் யுவர் ஐடியாஸ், அதை தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் வேர்ல்டு. அப்போ அந்த கம்யூனிகேஷன், உன்னோட ஐடியாஸை நல்லா வெளிப்படுத்த தெரியணும். அது எழுத்து மூலமாக இருந்தாலும் சரி, பேச்சு மூலமாக, வார்த்தைகள் மூலமாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தணும், நல்லா வெளிப்படுத்த தெரியணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு குளோபலைஸ்டு, ஒரு ரொம்ப காம்படிட்டிவான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த உலகத்துல உங்களை நீங்க நிரூபிக்கணும்னா, நீங்க நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தே ஹெல்ப் அஸ் எக்ஸ்பிரஸ் அவர் தாட்ஸ், ஷேர் ஐடியாஸ் அண்ட் பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு? உங்க தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பரா வெளிப்படுத்தணும், உங்களோட ஐடியாஸை உலகத்துக்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒன்று சுற்றி இருக்கவங்களுக்கோ தெரிவிக்கணும். அண்ட் பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். ஒரு வீட்டில் கூட உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும், உங்களோட பிரியத்தை வெளிப்படுத்த தெரியணும். அப்பதான் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் உருவாகும். வெதர் இன் ஸ்கூல், அட் ஒர்க் ஆர் இன் டெய்லி லைஃப், குட் கம்யூனிகேஷன் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ஒரு சில பேர் இருப்பாங்க, வீட்டுக்குள்ள கூட பிரியம் ரொம்ப இருக்கும், ஆனா வெளிப்படுத்த தெரியாது. அதனால they would be losing very much. ஓகே, அப்போ டெய்லி லைஃப்ல கூட, ஒரு ஃபேமிலிக்குள்ள கூட உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்கூலா இருக்கட்டும், ஃப்ரெண்டுகிட்ட எப்படி ஒருத்தவங்க பிரியமாவே இருக்காங்க, நீங்க அமைதியாவே இருந்தா அந்த ஃப்ரெண்ட் எவ்வளவு நாளே கூட இருப்பாங்க. யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இட். ஓகே, வேர்ட்ஸ் மூலமாவோ இல்ல உங்க முகத்திலேயோ எதுலயோ ஒண்ணு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்சை உருவாக்கும். In the digital age, when people connect across the world through technology, these skills have become even more important. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு, ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு. உலகம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்மளோட ஸ்கில்ஸை ரொம்ப டெவலப் பண்ணிக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கு. அதுல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், வாயுள்ள பிள்ளைதான் பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேச தெரிகிறது மட்டும் இல்ல, ரிட்டன் ஆல் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்லயும் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நல்லா ஷைன் பண்ணலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். Why communication skills matter? சரி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அகடமிக் சக்சஸ். ஸ்டூடெண்ட்ஸ் who communicate well can ask questions, join discussions and explain their ideas clearly. This helps them understand subjects better and perform well in exams. அகடமிக் சக்சஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல இருக்குன்றாங்க. நீ நல்லா பேசுறதுக்கும் அகடமிக் சக்சஸா வர்றதுக்கும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நல்ல கிளாஸ்ல நீங்க லிசன் பண்ணா மட்டும் பத்தாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, அப்ப தைரியமா எந்திரிச்சு என்ன பண்ணணும், உங்க மேம்கிட்டயோ உங்க சார்கிட்டயோ அதை நல்லா கொஸ்டின் கேட்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பரா அந்த இடத்துல அவங்க கிட்ட என்ன பண்ணும், உங்களோட கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு நீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை வாங்கணும். அப்போ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் அந்த கொஸ்டின்ஸை கேட்டுக்கலாம், டிஸ்கஷன்ஸ் ஜாயின் பண்ணலாம், உங்ககிட்ட உங்களோட ஐடியாஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். திஸ் ஹெல்ப்ஸ் them understand subjects better and perform well in exams. ஸோ இந்த மாதிரி அதிகமா கேள்வி கேட்கிறப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு புரிதலை கொடுக்கும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் அடுத்த பாயிண்ட். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு இருக்கோம். அகடமிக் சக்சஸ்க்கு அது தேவை, சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு தேவை. சோஷியல் இன்ட்ராக்ஷன் சமூகத்துல மற்றவங்களோட பழகுறதுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் இன் டீம்ஸ் அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ் வித் அதர்ஸ். அமைதியா இருக்கிறவங்களுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அவங்களோட அமைதியை புரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட் அமைஞ்சாதான் அதிசயம்தான். பட் நல்லா பேசுறவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தன்னை எக்ஸ்பிரஸ் பண்றப்பதான் அவங்கள சுத்தி ஒரு 4 பேர் வருவாங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தே மே டெவலப் ஃப்ரெண்ட்ஷிப். ஒர்க் இன் டீம்ஸ், அதே மாதிரி டீம்ஸ்குள்ள ஒர்க் பண்றதுனாலும் பேச தெரிஞ்சாதான் டீம்ஸ்குள்ளேயும் ஒர்க் பண்ண முடியும். சால்வ் ப்ராப்ளம்ஸ் வித் அதர்ஸ், ப்ராப்ளம் சால்விங்லையும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். அடுத்தது கரியர் ரெடினஸ். இன் ஜாப்ஸ், எம்ப்ளாயர்ஸ் want people who can speak clearly, listen well and work with others.
ஒர்க்குக்கு போனாலும் அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இப்பெல்லாம் குரூப் டிஸ்கஷன் ஒரு இது வச்சு ஜாப் ஃபேர்ல, அதாவது இந்த இது எடுக்கிற கேம்பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன்லாம் வைப்பாங்க. ஏன்னா அவங்க அதை என்ன பண்றாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்க நல்லா கம்யூனிகேட் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ஒன் தே வாண்ட் டு நோ இஃப் ஒன் கேன் ஸ்பீக் கிளியர்லி, லிசன் வெல் அண்ட் ஒர்க் வித் அதர்ஸ். இப்போ இது எல்லாமே எம்ப்ளாயீஸ்க்கு தேவைப்படுது. அதனால தான் குரூப் டிஸ்கஷனே வைக்கிறாங்க. நீங்க நல்லா பேசுறீங்களா, நல்லா மற்றவங்க சொல்றத கவனிக்கிறீங்களா? ஏன்னா குரூப் டிஸ்கஷன்ல நீங்க நல்லா கவனிச்சாதான் பேசவும் முடியும். மற்றவங்களோட உங்களால ஒர்க் பண்ண முடியுமா, அதெல்லாம் வந்து அதில் ஜட்ஜ் பண்ணுவாங்க. குட் கம்யூனிகேஷன் ஓப்பன்ஸ் டோர்ஸ் டு பெட்டர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ நல்லா பேச தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா சில பேர் வந்து மார்க்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனா டக்குன்னு பெரிய ஜாப் கிடைச்சிரும். ஏன்னா இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன்ஸ்லயோ இன்டர்வியூஸ்லயோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்ல வேலையை வாங்கிடுவாங்க. ஓகே, நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லைன்னா அங்கே பெரிய பிரச்சனையாகும். பர்சனல் க்ரோத். வென் யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் ஈஸிலி யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ரொம்ப உங்களால் நல்லா உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னாலே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. குட் கம்யூனிகேஷன் பில்ட்ஸ் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஹெல்ப்ஸ் யூ க்ரோ அஸ் அ பர்சன். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களால் நல்லா இங்கிலீஷில் பேச முடியும், இல்லை தமிழ்லையா இருந்தால் கூட உங்களோட மதர் டங்கில் எங்கே நீங்கள் தேவைப்படுற இடத்துல உங்களால் நல்லா பேச முடியுதா, உங்களுக்கு இங்கிலீஷை வந்து பிகாஸ் யூஆர் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தேவைப்படுற இடத்துல உங்களால் நல்லா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியுதா, எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் இட் பில்ட் செல்ஃப் எஸ்டீம். நல்ல லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கனாலே உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும், உங்கள் மேலே தன்னம்பிக்கை அதிகமாகும், ஒரு பர்சனாக நீங்கள் நல்லா க்ரோ ஆவீங்க, ஒரு தைரியம் இருக்கும், நல்லா பேசுகிறவங்களுக்கே ஒரு தைரியம் இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த டிஜிட்டல் ஏஜ். ஸோ நம்ம வாழ்கிறது ஒரு டிஜிட்டல் ஏஜ். இந்த உலகத்தில் கம்யூனிகேஷன்ஸ் எவ்வளோலாம் இம்பார்ட்டன்ஸ்னு திரும்ப ரிப்பீட்டடாக அதே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, பட் ஏன்னா இதுதான் டாபிக், ஸோ அதுலேயே சின்ன சின்ன நம்ம டாபிக்ஸ், அதாவது டைட்டில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரிடாக பார்க்குறோம். Global connections. Today we connect with people from different countries. Strong communication skills help us share ideas and understand different cultures. நீங்க பெரிய இந்த கார்ப்பரேட் இது இன்ஸ்டிடியூஷன்ஸ், கார்ப்பரேட் இதெல்லாம் இருக்குது இல்லையா, கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வெளிநாட்டுக்காரங்களோட பேசிட்டு தொடர்பு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பேசுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் பண்றவங்க தனியா இருப்பாங்க, பேசுறதுக்குன்னு நல்லா பேச தெரிஞ்சவங்கள தான் வச்சிருப்பாங்க. யாரால நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுமோ, நல்ல ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அவங்க தான் வந்து அந்த ஃபாரினர்ஸோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் அஸ் ஷேர் ஐடியாஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். அப்போ நல்ல கம்யூனிகேஷன் இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் ஒர்க் அண்ட் ஸ்டடி. வர்ச்சுவல்னா தெரியும் இல்லையா, கண்ணு முன்னாடி பார்க்குறது, ரிமோட் ஒர்க், ஆன்லைன் கிளாஸஸ், வர்ச்சுவல் மீட்டிங்ஸ். இன்னைக்கெல்லாம் ஆன்லைனில் நடக்கிற மீட்டிங்ஸை தான் வர்ச்சுவல் மீட்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தே ஆர் காமன் நவ். ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் ஏஜ், ஆஃப்டர் கோவிடே பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் நடக்கிற நிறைய ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ், மீட்டிங்ஸ், எல்லாமே கிளாஸஸே நம்ம ஆன்லைனில் பார்த்தோம். ஸோ கிளியர் கம்யூனிகேஷன் த்ரூ இமெயில்ஸ், வீடியோ கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இமெயில், வீடியோ கால்ஸ், மெசேஜஸ், இது எல்லாத்துலேயும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். சரி, நீங்கள் குட் கம்யூனிகேஷன் வளர்த்துட்டீங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பில்டிங் ரிலேஷன்ஷிப். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா உறுதியாக்க முடியும். கம்யூனிகேஷன் பில்ட்ஸ் ட்ரஸ்ட். நல்லா பேசுகிறப்போ மற்றவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அமைதியாக இருந்தாங்கன்னா உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? ஸோ நல்லா பேச தெரிஞ்சதுன்னா உங்கள் மேலே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு ஒரு ட்ரஸ்ட் வரும், அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் ஸ்ட்ராங் பாண்ட்ஸ் வித் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ். ஒரு டீமோட மட்டும் இல்லை, யாரு கூடனாலும் நல்ல பாண்டிங் வேணும்னா, நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை. ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட்ஸ். when people talk clearly and listen to each other, they can solve disagreement calmly and respectfully. அதே மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஏற்பட்டா கூட என்ன பண்ண முடியும், கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கிற பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கிளியராக பேசி உங்களை தெளிவாக புரிய வைக்க முடிஞ்சதுன்னா நிறைய விஷயம் புரிந்து கொள்ளப்படும். அப்போ அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். கரியர் க்ரோத். எம்ப்ளாயீஸ் வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் பெட்டர் அட் டீம் ஒர்க். அப்போ நான் சொன்ன மாதிரி தான், நல்ல குட் கம்யூனிகேஷனோட ஒரு எம்ப்ளாயி இருக்கிறப்போ அவங்களுக்கு நல்ல டீம் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போக முடியும். அந்த டீமோட ஹெட் ஆயிடுவாங்க. அவங்களால எல்லாரோடையும் பழகி அவங்களோட எல்லாரையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியறப்போ அவங்க
என்ன ஆயிடுவாங்க, டீம் லீடர் ஆயிடுவாங்க. அப்போ லீடர்ஷிப், கஸ்டமர் சர்வீஸ், லீடிங் டு ப்ரமோஷன் அண்ட் சக்சஸ். ஸோ டீம் ஒர்க்கு ஒரு நல்ல குட் கம்யூனிகேஷனா இருக்கிறப்போ யூ கோ டு higher standards. Confidence and well-being. Being able to talk and write clearly reduces stress and helps people feel more peaceful and happy. ஓகே, ஸோ நல்லா பேசுகிறப்போ நல்லா எழுதுகிறப்போ மக்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஹவு டு இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அட் ஸ்கூலில் என்ன பண்ணணும், இந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இது எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஜாயின்ட் டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ் அண்ட் குரூப் ப்ராஜெக்ட்ஸ். விலகியே இருந்தாலாம் கற்றுக்க முடியாது. எந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ளே சொல்லுவாங்க இல்லையா, நீச்சல் கற்றுக்கணும்னா கரைமையிலேருந்து எப்படி கற்றுக்க முடியும், கிணத்துக்குள்ளேயோ தண்ணிக்குள்ளேயோ ஆற்றுக்குள்ளேயோ குதிச்சாதான் கற்றுக்க முடியும். அது இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும், பட் பழகிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நல்லா நீச்சல் அடிக்கலாம் மாதிரி தான். ஸோ குதிக்க போகிறப்போ ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ஆரம்பத்தில் டிஸ்கஷன்ஸோ டிபேட்ஸோ எல்லாமே கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். விலகி விலகி போனால் அது உங்ககிட்ட வராது. ஓகே, யூ ஹாவ் டு டைவ் இன் டு இட். உள்ள நீங்கள் குதிச்சு தான் ஆகணும், அப்போ தான் கற்றுக்க முடியும். இப்போ டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ், குரூப் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். ப்ராக்டிஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் இன் கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ். கிளாஸில் எந்திரிச்சு பேசுறதுக்கு தைரியம் வேணும்ல. 4 கொஷின் கேட்கணும், ஏதாவது ஒரு விஷயம்னா எந்திரிச்சு சத்தமாக பேசணும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா, நான் ஒரு செமினார் எடுக்க சொல்கிறாங்கன்னா எடுக்கிறேன்னு சொல்லி வாலண்டியர் பண்ணிக்கணும். அப்படி செமினார் கம்பல்சரின்னு சொன்னாங்கன்னா அந்த செமினாரை எப்படி நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். சும்மா போய் ரீட் பண்ணிட்டு வரக்கூடாது, போய் நல்லா ப்ரெசென்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்களே உங்களுக்கு கிடைக்கிற டயஸை கரெக்டாக பண்ணிக்கணும். உங்களுக்கான அந்த மேடை, எந்த மேடை கிடைச்சாலும் அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியணும். ரீட் புக்ஸ் அண்ட் ரைட் எஸ்ஸேஸ் டு இம்ப்ரூவ் வொக்காபுலரி. அதே மாதிரி வார்த்தைகள் அதிகம் தெரிஞ்சுக்கணும். வொக்காபுலரினா வேர்ட் பவர் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய எழுதணும். லிசன் கேர்ஃபுல்லி டு டீச்சர்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ். அதே மாதிரி பேசுகிறவங்க, நல்லா பேசுகிறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நல்லா கவனிக்கணும். அப்போ நேச்சுரலா இன்டைரக்டாவே நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க. ஹோம்ல என்ன பண்றீங்க, டாக் ஓப்பன்லி வித் ஃபேமிலி மெம்பர்ஸ், பிளே கேம்ஸ் அண்ட் இன்வால்வ் ஸ்பீக்கிங் அண்ட் டீம் ஒர்க். அதே மாதிரி ப்ராக்டிஸ் லிசனிங் அண்ட் ஷேரிங் ஐடியாஸ். இது எல்லாம் வீட்லயும் நீங்க செஞ்சு பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது டீம்மேட்ஸோட இம்ப்ரூவ் பண்ணிக்க இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும். Conclusion. Communication skills are very important for success in school, work and personal life. They help us build strong relationships, solve problems and express ourselves with confidence. அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஒர்க் அட்மாஸ்பியராக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பெரிய வேலை பார்க்குது. உங்களை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், உங்களை பிரதானப்படுத்துறதில்ல, உங்களை முக்கியமாக காட்டுறதில்ல. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய பங்கு இருக்குது. They help us build a strong relationship, solve problems and express ourselves with confidence. In today's fast changing digital world, good communication is more important than ever. அப்போ முந்தி காலத்துல இருந்தாங்க தான், அமைதியா இருந்துட்டே போயிடுவாங்க, அவ்வளோ தேவைப்படலை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஆனால் இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.